வணக்கம் நண்பர்களே, நான் அக்கு ஹீலர் பாலாஜி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு முக்கியமான அக்குபஞ்சர் புள்ளியை பத்தி பார்க்க போறோம். நீங்க எந்த புள்ளி தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ரெண்டு புள்ளியை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறணும். நீங்களும் உங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த புள்ளி பல பேர் உயிரை காப்பாற்றக்கூடிய புள்ளி. நான் சும்மா சொல்லல. நீங்க சைனா, ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூல்லயே இந்த புள்ளியை கத்துக் கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது விழிப்புணர்வு அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம நாட்டுல அதை பத்தி விழிப்புணர்வே இல்லை. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த அக்குபஞ்சர் புள்ளி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அக்குபஞ்சர் புள்ளி K1. இது கிட்னியோட புள்ளி. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, நம்ம உள்ளாங்கால்ல இருக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி கரெக்டா உள்ளாங்கால்ல பெருவிரலுக்கும் அது பக்கத்துல இருக்கிற விரலுக்கும் நடுவுல இருக்கும். இந்த புள்ளியை பாத்துக்குங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போற புள்ளி DU26. இந்த புள்ளி எங்க இருக்குன்னா, நம்ம மூக்குக்கும் உதடுக்கும் இடையில ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அந்த பள்ளம் தான் அந்த இருக்க புள்ளி. இந்த ரெண்டு புள்ளியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா கத்துக் கொடுங்க. இந்த ரெண்டு புள்ளியை எப்பனாலும் உங்களுக்கே கூட யூஸ் ஆகலாம். இந்த ரெண்டு புள்ளியை நீங்க எந்தெந்த சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணலாம்னா, காக்கா வலிப்பு வந்தவங்க, இல்லாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, ப்ரெஷர் லோ ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, இல்ல ஒரு சுயநினைவே இல்லாம அன்கான்சியஸா இருக்காங்க, என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியல அப்படின்றப்ப இந்த ரெண்டு புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை ஒரு 30 செகண்ட் மட்டும் அழுத்தம் கொடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்கா எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நாளைக்கு இன்னொரு அக்குபஞ்சர் புள்ளியில பார்க்கலாம். நன்றி.